வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கம்பு சேமியாவில் உப்புமா செய்யலாம். இது நார்மல் சேமியாவை விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மில்லட் சேமியா. நான் 2 கப் அளவுக்கு கம்பு சேமியா எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இது கூட நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். துருவின இஞ்சி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமாக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வதங்கிடுச்சு. நான் 2 கப்பு சேமியா எடுத்திருந்தேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சேமியா உப்புமாக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். கம்பு சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நல்லா பொலன்னு வெந்து வந்துடும். 2 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கம்பு சேமியா உப்புமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.